பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் அன்பு தேவனே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. இதோ யோசுவாவோடு இருந்து சகலவற்றையும் அவர்களை வெட்கப்படுத்தாதபடி அவர்களை போகிற இடமெல்லாம் வெற்றி பெற செய்தீர். இதோ கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து, குடும்பங்களை ஆசீர்வதித்து, அவர்களோடு இருந்து அநேக வெற்றிகளை இந்த பூமியில் செய்யும்படியாகவும் உம்முடைய சித்தத்தை செய்யும்படியான ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். யோசுவா அதிகாரம் 10. ஏவியர்களாகிய கிபியோனியர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அழகான தந்திரமான ஒரு செயலை செய்து இஸ்ரவேலர்களோட அடிமைகளாக இருந்து விட்டார்கள். இந்த செய்தியை அறிந்து கொண்ட அதோனிசேதேக் என்கிற எருசலேமின் ராஜாவுக்கு பயம் வந்துவிட்டது. காரணம் நான் சொல்லி பார்க்கும்போது அந்த எருசலேம் பட்டினம் ஆயியை காட்டிலும் பெரிய பட்டணமாகவும் கிபியோனை போன்ற ஒரு நல்ல பெரிய பட்டணமாக இருந்ததனால யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேலர்கள் நம்முடைய நாட்டிற்கும் படைக்கு வரலாம், எப்படி எரிகோ அழிந்ததோ, எப்படி ஆயி அழிந்ததோ, அதே போல் நாமும் நம்முடைய ஜனங்களும் நம்முடைய நாடும் அழியப் போகிறது என்கிற ஒரு பெரிய பயத்தை அதோனிசேதேக் என்கிற ராஜாவுக்கு வந்தது. இந்த அதோனிசேதேக் ராஜா என்ன செய்கிறார் என்றால், அவருடைய அண்டை நாடுகளான எபிரோன், யர்முதீன், லாகீஸ், எக்லோன் இந்த நாட்டு அரசர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார். என்னன்னு சொன்னால், கிபியோனர்களை வெட்டி வீழ்த்த நாங்கள் திட்டம் தீட்டியிருக்கிறோம், நீங்களும் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், 5 ராஜாங்கமும் சேர்ந்து கிபியோனர்களை அனைவரையும் தீர்த்து கட்டுவோம் என்கிற ஒரு அழைப்பை விடுக்கிறார். இந்த அழைப்பை ஏற்ற எபிரோனின் ராஜா ஓகாம், யர்முதீன் ராஜாவான பிராம், லாகீஸ் ராஜாவான யப்பியா, எக்லோன் பட்டணத்தின் ராஜாவாகிய தெபீர் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கிபியோனர்களை வெட்டி சாய்க்கும்படியாக படையெடுத்து அவரிடையில் வருகிறார்கள். ஏவியர்கள் அல்லது கிபியோனியர்கள் இவர்கள் இந்த செய்தியை யோசுவாவினிடத்தில் அனுப்புகிறார்கள். எங்களை கைவிட வேண்டாம், எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு துணை நின்று எங்களை வழிநடத்துங்கள் என்று ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புகிறார்கள். குறிப்பாக எங்களை சுற்றியுள்ள ராஜாக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து எங்களை வதம் பண்ணும்படியாகவும் எங்களை அழிக்கும்படியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து எங்களை காப்பாற்றி எங்கள் உயிரை பிராணனை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிறார்கள். உடனே யோசுவா தன்னுடைய யுத்த வீரர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு அவர் தங்கியிருந்த அந்த கீழ்கால் என்கின்ற அந்த பாளையத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்பட வேண்டாம், அவர்களை உன்னுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக ஒரு நாளும் நிற்பதில்லை என்கிறார். அன்றைய இரவு முழுவதுமாக பிரயாணமாக நடந்து வருகிறார். திடீர் என்று அவர்கள் மேல் வந்து விட்டான். கர்த்தர் செய்த பெரிய காரியம் பாருங்கள். இங்கே திடீர் என்று அங்கே வந்துவிட்டான் என்ற ஒரு சின்ன வாக்கியமாகத்தான் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் அங்கே பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்க வேண்டும். இதை ஆராய்ச்சி செய்வோமானால் கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தை யோசுவாவோடு இருந்து அதிசயங்களை செய்தார் என்று இந்த ஒற்றை வாக்கியத்தில் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலின் யுத்த வீரர்கள் அனைவரும் கிபியோன் என்கிற பட்டணத்திற்குள்ளாக வருகிறார்கள். ஏற்கனவே அந்த 5 ராஜாக்கள் கிபியோனுகள் மேலே படையெடுத்து அவர்களை சூழ நிற்கிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் கிபியோனில் இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக எமோரியர்கள் ராஜாவாகிய அந்த 5 ராஜாக்களையும், எபிரோனின் ராஜா ஓகாம், யர்முதீனின் ராஜா பிராம்,
லாகீஸின் ராஜாவாகிய எப்பியா, எக்லோனின் ராஜாவாகிய தெபீர், எருசலேம் பட்டணத்தின் ராஜாவாகிய அதோனிசேதேக். இந்த 5 ராஜாக்களையும் 5 நாடுகளின் படை வீரர்களையும் யுத்த வீரர்களையும் ஒருவரையும் விட்டு வைக்காமல் வெட்டி சாய்க்கிறார்கள். கிபியோன் பட்டணத்திற்கு அருகிலே பெத்தரோன் என்கிற பட்டணம், இது மேடான ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பட்டணத்திற்கு அருகே அசக்கா, மக்கெதா என்கின்ற 2 சிறிய சிறிய பட்டணங்கள் இருக்கிறது. பெத்தரோன் பட்டினம் ஒரு மேடான நிலப்பரப்பில் இருக்கிறது. அசக்காவும் மக்கெதாவும் பெத்தரோனை காட்டிலும் ஒரு தாழ்வான நிலப்பரப்புகளிலே இருக்கிறது. எமோரியரின் படை யோசுவாவின் படைக்கு முன்பதாக நிற்க முடியாமல் ஓடுகிறார்கள். யுத்த வீரர்களான யோசுவாவின் படையினர் எமோரியர்களை வெட்டியும் கொன்றும் சாய்க்கிறார்கள். பெத்தரோன் என்னும் இந்த மேடான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிகளான அசக்கா, மக்கெதா பகுதிகளிலே எமோரியர்கள் ஓடும் பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய பெரிய கற்களை விழ செய்கிறார். அநேகர்கள் செத்தார்கள். யோசுவாவின் யுத்த வீரர்களால் தன்னுடைய போர் வாளால் வெட்டியும் கொன்றும் சாய்த்ததை விட வானத்திலிருந்து விழுந்த கல்மழையினால் செத்தவர்கள் அநேக பேராய் இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசினான். பின்பு இஸ்ரவேலர்களுக்காக சூரியனே கிபியோன் மேலும், சந்திரனே அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தொடர்ந்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது தன் எதிராளிகளை கொன்று குவிக்கும் வரை சூரியனும் தன்னுடைய நடுவானத்திலிருந்து அஸ்தமிக்காமல் ஒரு நாள் முழுவதும் நடுவானில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இதற்கு முன்னும் இதற்கு பின்னும் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான காரியம் நடந்ததில்லை. கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்காக யுத்தம் பண்ணினார். யோசுவாவிற்கும் எமோரியர்களுடனான இந்த போரில் அந்த 5 ராஜாக்களும் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடுகிறார்கள். பின்பு யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனத்தாரோடு கூட கீழ்கால் பாளையத்திற்கு திரும்பி போகிறார்கள். இந்த தப்பித்து கொண்ட அந்த 5 எமோரியர் ராஜாக்கள் மக்கதாவில் இருக்கிற ஒரு குகையில் அல்லது ஒரு கெபியில் அவர்கள் பாதுகாப்பாக போய் சேர்ந்து கொண்டார்கள். இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட ஜனங்கள் இந்த இரகசியத்தை யோசுவாவிற்கு செய்தியை அனுப்புகிறார்கள். யோசுவா தன்னுடைய ஆட்களை அனுப்பி பெரிய பெரிய கற்களை அந்த கெபிக்கு முழுவதுமாக மூடும்படியாக ஒரு கட்டளை இடுகிறார். மற்றும் கூடுதலான ஒரு காவலுக்கு ஆட்களையும் அங்கே வைக்கின்றார். தேவன் யோசுவாவோடு, நீங்கள் முன்னேறிக்கொண்டே முன் செல்லுங்கள், முன்னேறாமல் நிற்க வேண்டாம், உங்கள் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி ஒருவரையும் உங்களுக்கு முன்பதாக எதிரிகளாக இருக்க விடாமல் வெட்டி போடுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், எதிரிகளை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தேன் என்கிறார். யோசுவாவும் இஸ்ரவேலர்களும் மிகப்பெரிய இரத்தம் வெள்ளம் ஓடும் விதமாக போரினால் எதிரி தேசத்தார் செத்து மடிந்தார்கள். இந்த போரில் சாகாமல் இருக்க நினைத்த மீதியான ஜனங்கள் அரணான பட்டணங்களுக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஒளிந்து கொண்ட ஜனங்கள் எல்லோரும் யோசுவாவினிடத்திலே வருகிறார்கள். யோசுவா தங்கியிருந்த அந்த இடத்தின் பெயர் மக்கெதா என்பதாகும். அந்த ஜனங்கள் யோசுவாவிற்கும் இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு முன்பதாக அவர்களுக்கு எதிராகவும் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாமல் பேசவும் முடியாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசுவா 5 ராஜாக்கள் பதுங்கியிருந்த இடத்திற்கு சென்று அந்த கெபியின் வாயில் மூடி வைத்திருந்த பெரிய பெரிய கற்களை எடுத்து போட்டு அந்த 5 பேரையும் வெளியில் என்னிடமாய் கொண்டு வாருங்கள் என்கிறார்.
அப்படியே அவர்கள் யோசுவாவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேலர்களையும் யுத்த வீரர்களையும் அவருடைய அதிபதிகளையும் பார்த்து, நீங்கள் அனைவரும் இங்கே வாருங்கள், வந்து இந்த 5 ராஜாக்களின் கழுத்தின் மேல் உங்கள் கால்களை வையுங்கள். அவர்களும் அதே போல ராஜாக்களின் கழுத்தின் மேல் தன் கால்களை வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேலர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்த திடமானதாக இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் எதிரிகள் எல்லோரையும் இப்படியே செய்வார் என்றான். பிறகு அந்த ராஜாக்களையும் வெட்டி கொன்று போட்டு அவர்களின் சடலங்களை 5 மரங்களில் மாட்டி வைக்கிறார்கள். அந்த சடலங்கள் அன்றைய நாள் சாயங்காலம் வரை அப்படியே தொங்கவிடப்பட்டு சூரியன் மறைந்த பிறகு அந்த சடலங்களை தரையில் இறக்கி அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்த கெபியில் போட்டு மீண்டும் பெரிய பெரிய கற்களை அதன் வாயில் மூடினார்கள். அந்த கற்களை ஒருவரும் எடுத்து போடாதபடி இந்நாள் வரைக்கும் இருக்கிற விதமாக பெரிய பெரிய கற்களை போட்டு அந்த கெபியின் வாயை அடைத்து போட்டார்கள். எரிகோ பட்டணத்தை எப்படி பட்டயத்தால் மனுஷ ஜனங்களையும் மிருக ஜீவன்களையும் ஒன்றையும் உயிரோடு விடவில்லையோ, அதே போல மக்கெதா பட்டணத்தையும் ஒருவரையும் மீதியாக பட்டணத்தில் வைக்காமல் வெட்டி சாய்த்தார்கள். மக்கெதா பட்டணம் எரிகோவைப் போலவும் ஆயி பட்டணத்தைப் போல அழித்து நீர்மூலமாக்கப்பட்டது. கர்த்தர் யோசுவாவோடும் இஸ்ரவேலர்களோடும் இருந்து அவர்களை வெற்றியின் பாதையிலே நடத்தி வருகிறார். யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் அதன் பாதி பகுதியை பார்த்தோம். இதற்கு பிறகு யோசுவா தொடர்ந்து போரிட்டு அநேக ராஜாக்களையும் அநேக பட்டணங்களையும் அநேக எதிரிகளை கொன்று குவிக்கிற அந்த பகுதியை அடுத்த பகுதியிலே பார்ப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்தும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.